பிரபஞ்சத்தின் மையம், தேவர்களின் இருப்பிடம் என்று புராணங்களால் போற்றப்படும் மேருமலை உண்மையில் எங்கே இருக்கிறது? இது வெறும் ஆன்மீக கதையா அல்லது இதன் பின்னால் ஏதேனும் புவியியல் உண்மைகள் மறைந்துள்ளனவா? வாருங்கள் அறிவியல் பூர்வமாக ஆராய்வோம். வரலாற்று ஆய்வாளர்கள் மேருமலை என்பது திபெத்தில் உள்ள கைலாய மலையாகவோ அல்லது மத்திய ஆசியாவின் பாமிர் மலைமுடிச்சுகளாகவோ இருக்கலாம் என்கிறார்கள். புராணங்களில் சொல்லப்படுவது போலவே இந்த பகுதிகளில் இருந்துதான் ஆசியாவின் 4 முக்கிய ஆறுகள் 4 திசைகளில் பிரிந்து செல்கின்றன. உலகத்தின் கூரை என்று அழைக்கப்படும் பாமிர் மலைகள்தான் இமயமலை உட்பட பல மலைத்தொடர்களின் மைய புள்ளியாக திகழ்கிறது. கூர்ம புராணம் ஒரு வியக்கத்தக்க வரலாற்றை கூறுகிறது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த போது அதற்கு மத்தாக பயன்படுத்தப்பட்டது இதே மந்திரமலைதான். இந்த பிரம்மாண்டமான மலையை தாங்கி பிடிக்க மகாவிஷ்ணுவே கூர்ம அவதாரம் எடுத்து ஆமையாக தன் முதுகில் இந்த மலையை தாங்கினார். வாசுகி எனும் பாம்பை கயிறாக கொண்டு மேருமலையை மத்தாக கொண்டு கடைந்த அந்த நிகழ்வு வெறும் கதை மட்டுமல்ல, இது பூமியின் சுழற்சியையும் அதன் துருவ புள்ளியின் வலிமையையும் குறிப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தேவர்களின் இருப்பிடமான இந்த மேரு இன்றும் ஒரு ஆன்மீக மர்மமாகவே நீடிக்கிறது. எங்களுடைய இந்த எலிஃபென்ட் ரைடர் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்க கூட இணைங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.